இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்திச் சுருக்கம். இன்று வெளியாகிறது வாக்காளர் இறுதிப் பட்டியல். தமிழகத்தில் எஸ்ஐஆர் படிவம் பெறப்பட்ட பிறகு வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து 97,37,831 வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். இதனால் மாநிலத்தின் வாக்காளர்கள் எண்ணிக்கை 5,43,00,000 குறைந்தது. நீக்கப்பட்டவர்களில் இறந்தவர்களைத் தவிர மீதமுள்ள வாக்காளர்களில் தகுதியானவர்களும் புதிய வாக்காளர்களும் படிவம் 6 பூர்த்தி செய்து வாக்காளர் பட்டியலில் இணைத்துக் கொள்ள தேர்தல் கமிஷன் வாய்ப்பு வழங்கியது. அதேபோல் எஸ்ஐஆர் பணியின் போது முழுமையான விவரங்கள் அளிக்காத 12,43,363 பேருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு உரிய ஆவணங்கள் மற்றும் சுய உறுதிமொழி சான்று சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டது. இப்பணிகள் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிக்கு பிந்தைய இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியாகிறது. மாவட்டம் வாரியான வாக்காளர் விவரங்களை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட உள்ளார். ஆப்கனில் குண்டு வீசிய பாகிஸ்தான், இந்தியா கடும் கண்டனம். ஆப்கன் எல்லையில் பதுங்கியிருந்து செயல்படும் தெஹ்ரீக்-இ-தலிபான் பாகிஸ்தான் என்ற அமைப்பு தொடர்ந்து பாகிஸ்தான் அரசு இராணுவத்தை குறிவைத்து தீவிர தாக்குதலை நடத்தி வருகிறது. சமீபத்தில் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் உள்ள பனு மாவட்டத்தில் நடந்த தற்கொலைப்படை தாக்குதலில் அந்நாட்டு இராணுவத்தின் உயர் அதிகாரிகள் 2 பேரும் 5 பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆப்கன் எல்லையில் உள்ள நங்கர்ஹார் மற்றும் பக்திகா மாகாணங்களில் புகுந்த பாகிஸ்தான் போர் விமானங்கள் சரமாரியாக குண்டு வீசின. இதில் 70 பேர் வரை கொல்லப்பட்டனர். பயங்கரவாதிகளை கொன்றுவிட்டோம் என்கிறது பாகிஸ்தான். அதே நேரம் அப்பாவி மக்கள் மீது குண்டு வீசி குழந்தைகள், பெண்களை பாகிஸ்தான் கொன்றுவிட்டது. இதற்கு பதிலடி கொடுத்தே தீர்வோம் என்று ஆப்கான் தலிபான் அரசு கூறியுள்ளது. இதற்கிடையே தலிபான் அரசுடன் நெருக்கமான நட்பு பாராட்டி வரும் இந்தியா பாகிஸ்தான் தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நம் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் கூறியது, ரமலான் மாதத்தில் ஆப்கனில் அப்பாவி குழந்தைகள் மற்றும் பெண்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இது தனது உள்நாட்டு தோல்வியை மறைக்க பாகிஸ்தான் செய்த அடுத்த அடாவடி. ஆப்கனின் இறையாண்மை, பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் சுதந்திரத்தை பாதுகாக்க இந்தியா எப்போதும் ஆதரவாக இருக்கும் என்று கூறியுள்ளார். 9 மாநில வாக்காளர் பட்டியலில் 1,70,00,000 பெயர்கள் நீக்கம். போலிகளை களைந்து தேர்தல் கமிஷன் நடவடிக்கை. கடந்த ஆண்டு நடந்த பீகார் சட்டசபை தேர்தலுக்கு முன் அங்கு எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த பணியை தேர்தல் கமிஷன் மேற்கொண்டது. இரட்டை பதிவு, நிரந்தரமாக வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்தோர், இறந்தவர்கள் என மொத்தம் 65 லட்சம் பேரின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டன. ஆட்சேபனைகள் தெரிவிக்க அவகாசம் வழங்கப்பட்டு அதன் மீதான விசாரணைக்கு பின் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. பீகாரை தொடர்ந்து தமிழகம், கேரளா, புதுச்சேரி, குஜராத், ராஜஸ்தான், லட்சத்தீவு உட்பட 12 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் எஸ்ஐஆர் பணி துவங்கியது. இந்நிலையில் தமிழகம், மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம் தவிர 9 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் எஸ்ஐஆர் பணி முடிந்து இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகிவிட்டது. அதில் குஜராத்தில் 68 லட்சம், மத்திய பிரதேசத்தில் 34 லட்சம், ராஜஸ்தானில் 31 லட்சம், சத்தீஸ்கரில் 25 லட்சம், கேரளாவில் 9 லட்சம், கோவாவில் 1,27,000, புதுச்சேரியில் 77,000, அந்தமான் நிக்கோபாரில் 52,000, லட்சத்தீவில் 206 வாக்காளர்கள் பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளன. இரட்டை பதிவு, முகவரி மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாதோர் ஆட்சேபனை தெரிவித்து விண்ணப்பிக்க கால அவகாசம் தரப்பட்டது. அதன்பின் களப்பணியாளர்கள், அதிகாரிகள் நடத்திய விசாரணைக்கு பின் இறுதி வாக்காளர் பட்டியல் சமீபத்தில் வெளியானது. அதன்படி மேற்கண்ட 9 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் எஸ்ஐஆர் பணிக்கு முன் 21,45,00,000 வாக்காளர்கள் இருந்த நிலையில் தற்பொழுது அந்த எண்ணிக்கை 19.75 குறைந்துள்ளது. இன்று தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் இம்மாத இறுதியிலும், உத்தரப்பிரதேசத்தில் ஏப்ரல் மாதமும் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாக உள்ளது. வீட்டின் முன் பைக் நிறுத்தியதில் தகராறு, குடும்பத்தினர் மீது கார் ஏற்றி இளைஞர் வெறிச்செயல். ஓசூர் ராயக்கோட்டை வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதிக்கு அருகே உள்ள அன்னை அரவிந்தர் நகரைச் சேர்ந்தவர் சிவமூர்த்தி. 54 வயதான இவர்
லேபர் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வந்தார். இவருடன் கிருபாகரன், பாஸ்கர் என்ற 2 மகன்கள் உள்ளனர். சிவமூர்த்தி தனது வீட்டின் முன்பு இருசக்கர வாகனத்தை நிறுத்தி வைத்திருந்தார். அப்போது அவ்வழியாக ஆதித்யா என்ற வாலிபர் தனது 2 நண்பர்களுடன் காரில் வந்துள்ளார். ஆதித்யாவின் தந்தை ஸ்ரீனிவாசன் திமுகவில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட துணை செயலாளராக உள்ளார். கார் செல்ல வழி இல்லாததால் ஆதித்யா தொடர்ந்து ஹார்ன் அடித்துள்ளார். அப்போது வீட்டில் இருந்த சிவமூர்த்தியின் மகன்கள் வந்து பைக்கை எடுத்துள்ளனர். அந்த சமயத்தில் இருதரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. மதுபோதையில் இருந்த ஆதித்யா மற்றும் அவரது நண்பர்கள் கட்டையுடன் சிவமூர்த்தி குடும்பத்தினரை தாக்க வந்துள்ளனர். அப்பகுதியில் இருந்தவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இருதரப்பையும் கலைந்து போக செய்தனர். ஆத்திரமடங்காத ஆதித்யா திடீரென காரை ஸ்டார்ட் செய்து அங்கு நின்றிருந்த சிவமூர்த்தி, மகன் கிருபாகரன், மருமகள் அம்சவேணி, 6 மாத குழந்தை மீது வேகமாக மோதினார். இதை சற்றும் எதிர்பாராத சிவமூர்த்தி குடும்பத்தினர் நிலை குலைந்தனர். படுகாயமடைந்த சிவமூர்த்தியை அருகில் இருந்தவர்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு சென்றனர். ஆனால் செல்லும் வழியிலேயே சிவமூர்த்தி இறந்தார். கிருபாகரன், அம்சவேணி, 6 மாத குழந்தை ஆகியோர் காயங்களுடன் தப்பினர். சம்பவம் குறித்து விசாரித்த ஹோசூர் போலீசார் ஆதித்யாவை கைது செய்தனர். சம்பவம் நடந்த போது காரில் இருந்த ஆதித்யாவின் நண்பர்களை பிடித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். வீட்டின் முன் பைக் நிறுத்திய தகராறில் இளைஞர் கார் ஏற்றி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வண்டியில வந்தாங்க சார், ஹார்ன் அடிச்சாங்க. எதுக்கு ஹார்ன் அடிக்கிறீங்க என்னன்னு கேட்டோம். ரோட்ல நிறுத்திருக்கீங்க. சரி ஓரம் எடுக்கிறேன் அப்படின்ட்டு எடுக்க போனேன். அது அப்படியே ஓரம் எடுக்கிறதுக்குள்ளே பைக் மேல விட்டு என் மேல விட்டுட்டு போனாங்க. அப்புறம் நாங்க எங்க வீட்டுல இருக்கவங்க பக்கத்துல இருக்கவங்களாம் ஏன் இப்படி பண்றீங்க என்னன்னு கேட்டோம். அவரு ஃபுல் போதையில இருந்தாரு, ஒண்ணுமே முடியல. அவரு கார் ஓட்டிட்டு அப்புறம் கட்டை ஒன்று எடுத்துட்டு வந்து எங்க எல்லாரையும் அடிக்கிறதுக்கு வந்தாரு. அப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்கவங்களாம் எல்லாருமே வந்துட்டோம். கேட்டுட்டு இருந்தோம், எல்லாம் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் அப்பா போய் கேட்க போனார், ஏன்ப்பா இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு. இவன் திடீர்னு அங்கதான் நின்றுட்டு இருந்தான். உடனே போயிட்டு கார் எடுத்துட்டு வந்து கார் எடுத்துட்டு வந்து அப்படியே நானும் என் ஒய்ஃபு எங்க அப்பா குழந்தையோட நின்றுட்டு இருந்தோம். அப்படியே ஏத்திட்டான் மேல. அதுலதான் அப்பா மேல ஃபுல்லா ஏறிட்டு அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தோம். அப்பா இறந்துட்டாரு. கையில அடிபட்டிருக்கு, காலில் அடிபட்டிருக்கு சார். ஒய்ஃபு கால் ஃபுல்லா அடி, குழந்தைக்கும் காலில் அடி. யாருன்னு தெரியுமா? அவங்க தெரியல சார், யாருன்னு தெரியல. கேட்டா யாரோ பெரிய ஆளு அவங்க பையன் கூட்டு போயிரும் கூட இருந்தவங்கலாம் சொன்னாங்க. சரி நாங்களும் அதனாலதான் எதுக்கு தேவையில்லாம வம்பு அப்படின்ட்டு நாங்களும் சைலண்டா தான் போனோம். இவங்க வேணும்னே மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டு இதே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க அப்பா சொல்லதான் போனார், ஏன்ப்பா இப்படி பண்றீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, போங்கப்பா, எதுக்கு தேவையில்லாம குடிச்சிட்டு இந்த மாதிரிலாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு தான் இருந்தாரு. இவன் எந்த இதுல நான் தெரியல, இவன் பாட்டுல கார் எடுத்துட்டு வந்ததே தெரியல சார். என் ஒய்ஃப் தான் பார்த்துட்டு கத்துனாங்க. நாங்க திரும்பி பார்க்கறதுக்குள்ள வந்துட்டு. ரஜினிகாந்த் ஆதரவு பெற திமுக பாரதிய ஜனதா கடும் போட்டி. சட்டசபை தேர்தலில் நடிகர் ரஜினியின் ஆதரவை பெற திமுக மற்றும் பாரதிய ஜனதா தரப்பிலிருந்து முயற்சி நடப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: ரஜினி தன் அரசியல் பிரவேசத்துக்காக ரசிகர் மன்றத்தை மக்கள் மன்றமாக 2018 மாற்றினார். அதன்படி மாவட்ட நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டனர். அரசியலுக்கு ரஜினி வராவிட்டாலும் அவரது அமைப்பு இன்னமும் வலுவாக உள்ளது. அதில் 40 லட்சம் பேர் செயல்பாட்டில் உள்ளனர். இந்த ஓட்டுகளை தங்களுக்கு சாதகமாக்க திமுக தரப்பில் முயற்சி நடக்கிறது. சமூக வலைதளங்களில் ரஜினி மற்றும் விஜய் ரசிகர்களிடையே மோதல் தொடர்ந்து வருகிறது. இதனால் ரஜினி ரசிகர்கள் விஜய் மீது கோபத்தில் உள்ளனர். அதை தங்களுக்கு சாதகமாக்க திமுக தரப்பு முயற்சிக்கிறது. அதன்படி திமுக மேலிட குடும்பத்தில் உள்ள முக்கியமான தயாரிப்பாளர் வழியாக ரஜினியிடம் முதல் கட்ட பேச்சு நடந்துள்ளது. இதற்கிடையே திமுக கூட்டணியில் உள்ள நடிகர் கமலும் ரஜினியும் பல ஆண்டுகளுக்கு பின் இணைந்து ஒரு படம் நடிக்க உள்ளனர். அந்த படத்தை முதல்வர் ஸ்டாலின் பேரன் இன்பநிதியின் நிறுவனம் தயாரிக்கிறது. அதற்கான பணிகளின் போதே சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவு குரல் கொடுக்க ரஜினியிடம் பேசப்பட்டது. அப்போது 1996 தேர்தலில் கருணாநிதிக்கு ஆதரவாக ஜெயலலிதாவை விமர்சனம் செய்தீர்கள். அதுபோல வெளிப்படையாக இல்லாவிட்டாலும் மன்ற நிர்வாகிகளிடம் திமுகவுக்காக வேலை செய்யுமாறு சொல்லுங்கள் என ரஜினியிடம் கேட்கப்பட்டுள்ளது. ஆனால் ரஜினி எந்த உத்தரவாதமும் இதுவரை அளிக்கவில்லை. அதேபோல் ஆன்மீகத்தில் ரஜினி நாட்டமாக உள்ளதால் பாரதிய ஜனதாவும் அவரது ஆதரவை பெற முயற்சி செய்கிறது.
ரஜினியின் அரசியல் ஆலோசகராக இருந்த அர்ஜுன மூர்த்தி தற்போது பாரதிய ஜனதாவில் உள்ளார். அவர் மனது வைத்தால் ரஜினியை தங்கள் பக்கம் கொண்டு வந்து விடலாம் என பாரதிய ஜனதா மேலிடம் நினைக்கிறது. அதன்படி அர்ஜுனமூர்த்தி வழியாக ரஜினியிடம் பேச ஏற்பாடு நடக்கிறது என்று அவர்கள் கூறினர். ஸ்டாலின் கையில் 40 பேர் பட்டியல். திமுகவில் கதரும் சீனியர் புள்ளிகள். காய் நகர்த்திய உதயநிதி, இறங்கியது உளவுத்துறை. தமிழக சட்டசபை தேர்தல் களம் அனல் பறக்க துவங்கியிருக்கும் நிலையில் தனது ஆதரவாளர்கள் 40 பேருக்கு சீட் வேண்டும் என்று அப்பாவிடம் மகன் உதயநிதி பட்டியல் கொடுத்திருப்பது அந்த கட்சி சீனியர்களை கதிகலங்க வைத்துள்ளது. இது தொடர்பாக அறிவாலயம் வட்டாரம் கூறியது. 1980இல் ஸ்டாலின் தலைமையில் திமுக இளைஞரணி துவங்கப்பட்டது. அன்றைக்கு ஸ்டாலினுடன் பணியாற்றிய இளைஞரணி நிர்வாகிகள்தான் இன்றைக்கு அமைச்சர், எம்எல்ஏ, எம்பிக்களாக உள்ளனர். இப்போது இளைஞரணி செயலாளராக துணை முதல்வர் உதயநிதி உள்ளார். கடந்த சட்டசபை தேர்தலில் இளைஞரணியை சேர்ந்த ஒரு சிலருக்கு தான் சீட்டு வழங்கப்பட்டது. அதனால் வரும் சட்டசபை தேர்தலில் 40 பேருக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று முதல்வரிடம் உதயநிதி கோரிக்கை வைத்திருந்தார். உதயநிதி பொறுப்பேற்கும் போது இளைஞர் அணியில் 12,000 நிர்வாகிகள் இருந்தனர். இப்போது 5 லட்சம் நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தன் சாதனையை உதயநிதி விஞ்சிவிட்டார் என்று மகன் பெருமையை ஸ்டாலின் பாடி வந்தார். இதை கச்சிதமாக பயன்படுத்திக் கொண்ட உதயநிதி 5 லட்சம் நிர்வாகிகள் நியமிக்க உதவிய இளைஞரணி நிர்வாகிகள் ஜோயல், ஜி.பி. ராஜா, அப்துல் மாலிக், பிரபு, ஆனந்தகுமார், சீனிவாசன், இன்பா ரகு மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கிருஷ்ணராஜா, அலிப் மீரான், சவுந்தரராஜன், ஜான் ரவீந்திரன், ராஜா, அன்பழகன் என 20 பேரை உதயநிதி தேர்வு செய்துள்ளார். இவர்களுடன் சேர்த்து மற்ற அணிகளில் உள்ள தன் ஆதரவு இளைஞர்கள் 20 பேரையும் உதயநிதி தேர்வு செய்துள்ளார். தன் நேரடி பார்வையில் தேர்வு செய்யப்பட்ட 40 பேர் பட்டியலையும் அவர் ஸ்டாலினிடம் கொடுத்துவிட்டார். இந்த பட்டியலில் யாருக்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்பதை அறிய வியூகம் வகுக்கும் பென் நிறுவனம் மற்றும் தமிழக உளவுத்துறை அதிகாரிகளிடம் அந்த பட்டியலை கொடுத்துள்ளார் ஸ்டாலின். இதற்கிடையில் இந்த தகவலை கேள்விப்பட்ட கட்சியின் சீனியர் நிர்வாகிகள் பலரும் பட்டியலில் இடம்பெற்றோர் போட்டியிட திட்டமிட்டிருக்கும் தொகுதிகளில் தங்களுக்கோ தங்களுடைய ஆதரவாளர்களுக்கோ வாய்ப்பு கிடைக்காமல் போகலாம் என்ற அச்சத்தில் உள்ளனர். ஏஐ மாநாட்டில் போராட்டம் நடத்தி தனக்குத்தானே சூடு போட்ட காங்கிரஸ், வெட்கமே இல்லையா என கிழித்த அகிலேஷ் யாதவ். டெல்லியில் நடந்த சர்வதேச ஏஐ உச்சி மாநாட்டில் காங்கிரஸ் கட்சியினர் செய்த செயல் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஏஐ மாநாட்டின் கண்காட்சி அரங்குக்குள் புகுந்த இளைஞர் காங்கிரசார் அரை நிர்வாண கோலத்தில் அரசுக்கு எதிராக கோஷம் போட்டனர். ட்ரம்ப், மோடி புகைப்படங்கள் அச்சிட்ட டி-ஷர்ட்டுகளை தூக்கி காட்டினர். மோடிக்கு எதிராக போராட்டம் நடத்திய அவர்கள் அமெரிக்காவிடம் மோடி சரணடைந்து விட்டார் என்று முழக்கம் எழுப்பினர். இதனால் கண்காட்சி அரங்கில் பெரும் பரபரப்பு நிலவியது. இந்த சம்பவம் தொடர்பாக 10 பேரை போலீசார் கைது செய்து கஸ்டடி எடுத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காங்கிரஸ் கட்சிக்கு பல தரப்பிலிருந்தும் கண்டனம் குவிகிறது. அந்த வகையில் இந்தி கூட்டணியில் இருக்கும் தலைவர்களே காங்கிரஸை விளாசி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமாஜ்வாதி கட்சி தலைவரும் உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வருமான அகிலேஷ் யாதவ் கூறியது, ஏஐ உச்சி மாநாட்டில் காங்கிரஸ் இளைஞரணி தொண்டர்கள் மேலாடை இல்லாமல் அரை நிர்வாணமாக போராட்டம் நடத்தி நம் நாட்டுக்கு பெரும் அவமானத்தை கொண்டு வந்துள்ளனர். பாரதிய ஜனதா அரசு மீது நமக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். அதற்காக சர்வதேச பிரதிநிதிகள் ஒன்று கூடிய இடத்தில் நம் நாட்டை அவமானப்படுத்தும் வகையில் நடந்து கொண்டது சரியல்ல. வெளிநாட்டு பிரதிநிதிகள் முன்பாக இப்படி ஒரு போராட்டத்தை காங்கிரஸ் முன்னெடுத்திருக்கக்கூடாது. நிச்சயம் தவிர்த்திருக்க வேண்டும். காங்கிரஸ் இளைஞரணி தொண்டர்களின் இந்த செயல் வெட்கக்கேடானது என்று விளாசியுள்ளார் அகிலேஷ் யாதவ். ஏற்கனவே இந்தி கூட்டணிக்கான புதிய தலைவரை தேர்வு செய்ய வேண்டும். திமுக தலைவர் ஸ்டாலின் அல்லது மம்தாவுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும் என்று பல தலைவர்களும் வலியுறுத்தி வருகின்றனர். இப்படியொரு நேரத்தில் காங்கிரஸை அகிலேஷ் யாதவும் வெளுத்து வாங்கியது இந்தி கூட்டணியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கட்சி நிர்வாகிகளுக்கு கடிவாளம் போட்ட பிரேமலதா. திமுக கூட்டணியில் திடீரென தேமுதிக இணைந்த நிலையில் அந்த கூட்டணியில் பல ஆண்டுகளாக தொடரும் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளுக்கு கூடுதல் தொகுதிகள் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தேமுதிகவை பொறுத்தவரை கட்சியின் நிறுவன தலைவர் விஜயகாந்த் வென்ற விருதாச்சலம், ரிஷிவந்தியம் உள்ளிட்ட வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் மட்டுமே கேட்டு பெற முடிவு செய்துள்ளது. போட்டியிடும் அனைத்து தொகுதிகளிலும் வென்று இழந்த செல்வாக்கை மீட்க தேமுதிக திட்டமிடுகிறது. இதற்கிடையே விருப்ப மனு அளித்தவர்கள் முக்கிய நிர்வாகிகளிடம் சாதக பாதகங்கள் குறித்து தேமுதிக தலைமை விவரம் கேட்டு வருகிறது.
கடலூர் மாவட்ட கட்சி நிர்வாகிகளை சமீபத்தில் சந்தித்த பிரேமலதா அந்த மாவட்டத்தில் கட்சியின் செல்வாக்கு மற்றும் விஜயகாந்தின் தனிப்பட்ட செல்வாக்கு குறித்து விசாரித்துள்ளனர். அப்போது விருதாச்சலம் தொகுதியில் பிரேமலதா போட்டியிட வேண்டும் என கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர். அதற்கு திமுக கூட்டணியில் தொகுதிகள் உறுதியானதும் அறிவிக்கப்படும். அதுவரை திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் யாரையும் சந்திக்க கூடாது. தலைமையிடம் இருந்து முறையான அறிவிப்பு வரும்போது கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்திக்கலாம். அதுவரை யாரையும் தனியே சந்திக்க கூடாது என கராராக கூறி அனுப்பி வைத்துள்ளனர். இது குறித்து தேமுதிக நிர்வாகிகள் கூறியதாவது: விருதாச்சலம் அல்லது ரிஷிவந்தியம் என எந்த தொகுதியில் பிரேமலதா போட்டியிடுவார் என யூகிக்க முடியவில்லை. சொந்த தொழிலில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதால் இந்த தேர்தலில் இளைஞரணி செயலர் விஜய பிரபாகரன் போட்டியிட மாட்டார் என தெரிகிறது. தலைமையிடம் இருந்து உத்தரவு வரும் வரை கூட்டணி கட்சி நிர்வாகிகளை தேமுதிகவினர் யாரும் தனியே சந்திக்க கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் வாயிலாக நாங்களே சீனியர்கள் என கூறி திமுக முக்கிய புள்ளிகளை சந்திக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கு கடிவாளம் போடப்பட்டு விட்டது என்று அவர்கள் கூறினர்.